ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம ஜெர்மனியில் ஒரு கேரேஜ் வாங்கினா கண்டிப்பாக ஒரு ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லருக்காக தான் வாங்க போகிறோம் அப்படின்னு. அந்த ட்ரெய்லர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ட்ரெய்லரை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ட்ராவல் வந்து நம்ம எடுக்க போகிறோம். சேம் இது வந்து டபுள், அதாவது மூவிங் ஃப்ளோர் பி டபுள் அதான் நான் எடுக்க போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இது ரேட்டு கம்மி தான், பட் நான் இது எடுக்கலாமே. இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி, அதனால் வேண்டாம். நம்மகிட்ட அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நம்ம எடுக்கலாம். இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? பாருங்கப்பா, எவ்வளோ பெருசு பாருங்கள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ட்ரக்கை வச்சே நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டி பார்த்தீங்களா, ட்ரக்கை வச்சாச்சு. எவ்வளோ பெருசு பாருங்கள். இது நம்ம ட்ரக்கோடு சேர்ந்து தான் வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாக்ஸும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேணால் வச்சுக்கலாம். ஏசி இது வரைக்கும் வச்சுக்கலாம், அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. வேணால் நம்ம இதை கூட மாற்றிக்கலாம், அதனால் அதெல்லாம் வேண்டாம். இதுவே இருக்கட்டும். இதே ஓரளவுக்கு இதில் என்னென்ன கிடைக்குன்றது நமக்கு தெரியலை, பட் இருந்தாலும் இதே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீல் வந்து ஓகே, இதே பரவாயில்ல. அதுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் இந்த பட்டம் கலர் நம்ம ரெட்டில் இருக்கோம். பாருங்க, இது சூப்பராக இருக்குல்ல? இந்த கலரில் நல்லா தாங்க இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓ, இது நம்மளுடைய கலருடைய மேட்ச் கொஞ்சம் ஆகுது பாருங்கள். நல்லா மேலே பிளாக்கு, கீழே ரெட்டு. வேறு இது என்னது? ஓ, இது வேறு பிராண்டோட இதுங்க, அது வேணாம். இது ரொம்ப அடிக்குது. இதெல்லாம் வேணாம், ரேட்டு அதிகம், அதனால் இது வேணாம். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச கலர். ஆனால் அதே மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதான் அடிக்குதுங்க அப்படியே, ப்ளூ ரெட்டு. எனக்கு இதே இருக்கட்டும், இதுவே சூப்பராக இருக்குது. மற்றபடி நமக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. இதில் நம்ம என்னெல்லாம் செட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இது வேண்டாம். ஓகே, இது லைட்லாம் வைக்கலாம் போதே. இது நல்லா தான் இருக்குது. என்ன அது? ஓ, ஃப்ரண்ட்லேயா? அது விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ, பாருங்க, ஏற்கனவே இது இல்லை, எக்ஸ்ட்ரா வேறையா? சரி, போட்டுக்கோ. இது பாக்ஸ் வேணால் வச்சுக்கலாங்க. பார்த்தீங்களா? ஓகே, ஸ்டெப்னி இருக்கலாம். ஸ்டெப்னி இருக்கட்டும், ஒரு வீல் மாதிரியே தெரியுதுல்ல. லைட்டு பக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் தான். ஓய், என்ன இது? எந்திட்டு போட்டோம். லைட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீல்லாம் நமக்கு தேவையில்ல, மாற்ற தேவையில்ல. இது என்னது? அது இருந்துட்டு போட்டோம். வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவும், ஏதோ ஒன்று பார்த்தேன், அது வந்து இது இல்லை. இது இதை வச்சுருக்கோம், இது இல்லை. அடைச்சே. இது இது எங்கே, எதுக்குள்ளது?
ஃப்ரண்ட்டில் எதாவது வருதானே? ஓகே, இந்த லைட்டுங்க இங்கே பாருங்க. இங்கே ஒரு லைட் இருக்குல்ல, அந்த லைட்டு. ஓகே, வேறு எதுவும் வேண்டாம், மற்றெல்லாம் ஓகே தான். பாடுறா, அதெல்லாம் வேணாம். சூப்பர்லங்க, நல்லா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. இது என்னது? அது வேண்டாம், அது ஆல்ரெடி இருக்குது. ஓகே நண்பர்களே, இது பக்கா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான கலர். ஓகே, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதை எங்கே போட போகிறோன்னா இங்கே தான் போட போகிறோம். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு காட்டுது பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே தான் இது அவைலபிள். ஆனால் இங்கே அவன் எடுத்துக்கக்கூடாது, அது வேறு இருக்குது. போட்டாச்சு. இப்போது அதை யூஸ் பண்ணணும். யார் யூஸ் பண்ணணும்? நம்ம யூஸ் பண்ணணும்ல. அதனால் கேரேஜ் போவோம், ட்ரைலர் போவோம். இங்கே இருக்குது. இதை யார் யூஸ் பண்ண போகிறா? நான் யூஸ் பண்ணுவேன். ஐயோ சாரி, சேல் இல்லை, சாரி. நான் இதான் யூஸ் பண்ணோம். யூஸ், எஸ், நமக்கு தான் வந்துச்சு. இப்போது இதை வந்து நம்ம இதை எடுக்கணும்னா எங்கே போகணும்? குயிக் ட்ராவல் பண்ணி, அது இங்கே தான் நம்ம போட்டோம், அங்கே தான் இருக்கும், இருந்தாலும் அப்படி போவோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஓஹோ, இது பெரிய போராட்டமாகவே இருக்க போகுதுங்க அந்த வண்டி ஓட்டுறது. பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல. சரி, இதுக்கான ஜாப் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். கார்கோ, ஓகே. எல்லாம் ஜெர்மனிக்குள்ளே தான் இருக்குது, பரவாயில்ல. ஃபஸ்ட்டே ஜெர்மனிக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இவ்வளோ பெருசு நம்ம ஓட்ட வேணாம், ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், எல்லாமே கஷ்டம்தான். நான் இங்கே இருக்கிறது எதாவது இருக்கா பார்க்குறேன் நம்ம இடத்துல. வீலு, எல்லாமே பெருசு தாங்க. கோகோனட் ஆயில், பேட்ரி, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலே போதுங்க. பா, இது செம கஷ்டங்க. இது இது பார்க்குறதுக்கு வந்து பக்கம் மாதிரி தெரியுது. டிரைவர்ஸஸ். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இக்கட்டான இடங்குது. பார்த்தா வளைவு தெரியுது அவங்களுக்கு, ஆனால் கொண்டு போகலாம், ஈஸி தான். நம்ம நினச்சா கொண்டு போயிடலாம். பெட் ஃபுட்டு, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். பேட்ரி, இது ஒரு ஸ்ட்ரைட் ரோடாக இருக்குது பேட்ரிக்கு. இது கொஞ்சம் பெருசு தான். கொஞ்சம் ஆப்பிளும் ஸ்ட்ரைட் ரோடாக இருக்குங்க. வாட்டர் பாட்டில், பாக்கெட் ஃபுட்டு, ரைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொன்று பார்த்தோம்ல, அது எங்கே பார்த்தோம் தெரியலையே. ஐயோ, இதுவா? இது ஓகே, இதே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் இதே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சொல்கிறேன் அவ்வளோதான். 14 அதே தூரம் தான். எனக்கு இந்த இடம் எனக்கு அப்படியே ஒரு பக்கமாக இருக்குது. பட் ஆனால் இது ஈஸியாக கொண்டு போகலாமே அப்படின்னு தோணுது. ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், வளைவுகளெல்லாம் இருக்குது. ஓகே, இதே நான் எடுத்துக்கிறேங்க. போடு. இங்கே அது 46 இதில் எடுத்துகிட்டு போகணுமா அதை? சரி, இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மிரரை போட்டுப்போம். மிரர் இந்த வண்டிக்கு ரொம்ப முக்கியம்.
பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசு பாருங்க. இடிச்சிடாத. அப்பா! அந்த பாட்டு இடிக்க வர போச்சு பார்த்தீங்களா? சுத்தம். இதில வெயிட் கிடையாது. ஆனா வேகமா போலாம். ஆனா பிரச்சனை அது இல்ல. ம். பாருங்க. ஐயோ! பார்த்தீங்களா? வெயிட் கிடையாதுங்க. ஆனா பார்க்கறதுக்கு பாருங்க. எவ்வளோ பெருசா தெரியுது பாருங்க. ஓகே. நம்ம மிரர பார்த்து அழகா போயிடலாம். இது வரல. பெருசுங்க. செம பெருசு. அதனால நீங்க வந்து ரொம்ப கவனமா போணும். இல்லாட்டா இடி வாங்குவோம் எங்கேயாவது. பார்த்தீங்களா? அதனால தான் இது சில ஊர்ல மட்டும் தான் இது ஓட்ட முடியும். அதுக்கான இதுவா இருக்கணும் இது. இப்போ 45 நிமிஷத்துல நம்ம கொண்டு போய் அத இது பண்ணோம். பரவால்ல. ஆக்சிடென்ட் ஆகாம ஓட்ட போறாங்க. அவ்வளோதான் சேஃப்டியா. பாருங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிறது தான் விஷயமே. பாருங்க. கரெக்டாக இடிக்காமல் போகிறது. பாருங்க, நான் சரி பார்த்துட்டு தான் வரேன். மிரரை பார்த்துட்டே தான் ஓட்டுறேன். என்னை இடிக்கக்கூடாது. அந்த கேப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். பிச்சுதுன்னா அவ்வளோதான். அவ்வளோதாங்க. அட்டகாசம். ஸ்ட்ரெயிட்டு தான், பிரச்சனை இல்லை. பாருங்க. அப்பா, இவ்வளோ பெருசுங்க. இது எடுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜெர்மனியை வந்து இது பண்ணது. லோடு இல்லாதனால வெயிட்டாகவும் இருக்காது. பாருங்க. பரவாயில்லங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்து போனால் போதும். வண்டி தெரியல, பட் இருந்தாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரெயினை கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா? இதுக்கு தனி ரூட்டு. அது குட்.
இப்போ நம்ம திருப்பணும்னா நம்ம வந்து ரைட்டில் போய் தான் வரணுங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி எவனா ஒருத்தன் வந்து பூந்துட போகிறான். வரான் பாருங்க, சொண்டி வாய மூடல. நம்மளுக்கு சிக்னல் பிரச்சனை கிடையாது, பட் இருந்தாலும் பாருங்க ட்ரெயின் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன். உங்களை காட்டுறேன் பாருங்க, எப்படி வருது பாருங்க வண்டி. வா தெரியுதுங்களா? சூப்பருங்க. ஓகே போகலாம். இந்த வண்டி ஆல்ரெடி நல்லா பிக்கப்பில் இருக்குது வண்டி. உள்ளே இருந்துக்கிட்டே தானுங்க நம்ம வண்டியை வந்து ஓட்டணும், இல்லாட்டா ஏதாவது இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஓகே, பக்கா பக்கா. இப்போ இதை கொண்டு போய் பாயிண்டில் நிறுத்தினா போதும்னு நினைக்கிறேன். இடிக்கலைங்க, பரவாயில்ல இடிக்கலை. அது கரெக்டாக மிரரை பார்த்து அப்படியே வந்துட்டேன். பாயிண்டில் நிறுத்தினா அவங்களே ஏற்றி விட்ருவாங்க நம்புகிறேன். இல்லை நம்ம தான் போய் நிறுத்தணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோங்க. இதில் அதுதான் பெரிய தலைவலியாக இருக்க போகுது. என்டர். ஐயோ இது வைக்கிறேன்னா, சாரி வெளிவா. என்டர் கார்கோ. ஓகே இதான் நமக்கு தேவை, எடுத்துக்கலாம். இப்போ எங்கே போய் நிறுத்தணுன்றது தெரியல. ஓ சூப்பருங்க, நல்ல வேலைங்க. அவரை பயந்துட்டேங்க. ஏதாவது பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்களேன். அப்பா கரெக்டாக அதில் போய் நிறுத்த, அவ்வளோதான். கரெக்டாக தான் போகிறேன். போ போ போ. என்னங்க நிற்கல? ஓ இன்னும் வரணுமா ஃப்ரண்ட்டில்? அடா பாயிலா. ஓகே போதுடா, இன்ஜின் ஆஃப் பண்ணுறேன். பாருங்க லோடு. வா வண்டியை கொண்டு திருப்பி விட்டானுங்க அப்படி நம்புகிறேன், இல்லையா? ஆமாங்க பார்த்தீங்களா, திருப்பி வந்துருச்சு பாருங்க. இல்லாட்டா நம்மளால கஷ்டங்க திருப்பிலாம் திருப்புறதுலாம். பா ரொம்ப கஷ்டம். ஓகே போகலாமா? எவ்வளோ 4 மணி நேரமா? நாலு மணி நேரம். ஓகே இப்போ பார்த்தீங்களா, அப்படி தான் திருப்பி வரணும் நீங்கள். அதுக்கு தான் அப்படி குத்துறானுங்க. நீங்கள் இப்படி டேரெக்டாலாம் திருப்ப முடியாதுங்க இந்த வண்டியை. அதனால் அப்படியே போ. அப்படியே ஏறி தம்பி. ஏய்
பாருங்க, வளைவு பார்த்தீங்களா? பக்காவாக இருக்கு பாருங்க. கரெக்டாக போர்டு மாற்றிச்சு. ஜெம்ஸ். ஓகே. ம். இதில் தானே போனோம். சுத்தங்க. பக்கா பக்கா. அப்படியே பிடிச்சி இந்த சைடு போய் தான் நம்ம போகணும். ஈஸியாக இருக்குல்லடா, கஷ்டம். பார்த்தீங்களா, இந்த ரோடு பெருசாக அந்த ரோடு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குங்களேன். இப்போ இங்கே திருப்பணுமா? இவனுங்க வேறங்க நம்ம லைட்டாக விட்டா கூட வந்துடுவானுங்க. அவ்வளோதான், அட்டகாசம். வேகம் வேணாம், வேகம் வேணாம். கரெக்டாக போயிட்டுருக்கோம். அப்படியே போ. இந்த இடத்துல வேகமே தேவையில்லைங்க. அவ்வளோதான், சென்டர் பிடிச்சிடலாம். பாருங்க. ஓஹோ, இப்போ இது வேறங்க. இவங்க செக் போஸ்ட் எப்படி இருக்கிறானுங்க தெரியல. தேவையில்லாத பண்ணேன். இப்போ இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உள்ளே பார்ப்போம். அதிலே போயிருக்கலாம் போகுது. மாட்டினா கேலிங்க. ஐயோ. பாருங்க, காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சின்னதுன்னு இது. எடுத்துக்கூடா பாவிங்களா. பாருங்க எவ்வளோ ஜஸ்ட்டில் நிற்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? கேப் இருக்குங்க, நல்லா தான் கேப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அப்படியே நாசூக்காக போயிடுது. பா வந்துடுச்சுங்க. இதுக்கு இவங்க வேற ரோடே கொடுப்பாங்க போகுது. பெருசாக சேஸ்லாம் பண்ணாண்டா, கரெக்டாக போ, அவ்வளோதான், போயிடலாம்.
ட்ரெயின் ட்ரெயின் போச்சு. சின்ன இடி போட்டாலும் காலி. ஓ பக்கா. இதுலேருந்து போக முடியுமா? அப்படி தெரியலையே, பார்ப்போம். நான் வேறு ஏறிட்டேன். அதில் தான் வந்துருக்கணும். ஆனால் அதில் போனால் ஓகேங்க, வந்துட்டேன். பரவாயில்லையே, திருப்பிட்டேனே. இந்த சைடு போகும்போது அந்த வியூவும், அந்த சைடு போகும்போது இந்த வியூவும் பார்க்க வேண்டியதான். ஓஹோ, இதெல்லாம் புது ரோடுங்க. பார்த்தீங்களா? பா, என் வண்டியோட லுக்கு பார்த்தீங்களா? சாம. போங்கடா போங்கடா. பெருசாக நான் அடிக்கல, அதனால பெரிய டேமேஜ் ஆகலை. ஜெர்மனி ஜெர்மனி. ஏய் லாட்டுத்தனம். இதெல்லாம் போறணும். அவ்வளோதான், கரெக்டாக வந்துட்டேன். இதை நம்ம ரெகுலராக பண்ண போகிறது இல்லை. இது வந்து ஒரு சின்ன ஒரு ரைடு தான். நல்ல ஒரு பா, திடீர்னு எப்படி திருச்சி பார்த்தீங்களா? ஓகே, எங்கே இருக்கோ F1 ஜெர்மனி என்ன எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. வாஷிங் மிஷின் ஐட்டம். கரெக்டான ஒரு இதில் தான் போயிட்டுருக்கேங்க. எதுவும் மாற்ற கருத்துலாம் இல்லை. ஆனால் என்னன்னா, வளைவு வந்தால் மட்டும்தான் கஷ்டம் இந்த வண்டியில். இதில் மற்றபடி பாருங்கள், அப்படியே ஸ்மூத்தாக போகலாம். நார்மல் வண்டி மாதிரி தான். ஆனால் வளைவு பயங்கர டேஞ்சர்.
அதனால் வளைவு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, அவசரப்படாத. டேமேஜ் பண்ணிட்டேன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். இந்த பெரிய பெரிய இது வந்து ஆல்ரெடி நான் ஓட்டியிருக்கேங்க. பட் ஆனால் நான் எனக்கு சொந்தமாக வாங்கினதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக சொந்தமாக வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 3 கேரேஜ் இருக்குது. சில பேர் வேலை பார்க்குறாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு 4-5 வண்டி வச்சுருக்கேன். இவ்வளவோ இருக்குது என் கம்பெனியில் இப்போது. இதெல்லாம் தான் நல்ல விஷயம். பாருங்க 100ல் போகிறேன். இதில் கிட்ட தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஓகே, இங்கே திரும்பி ஆகணும். அதனால் நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட் போக தேவையில்ல. ஸ்லோவாகவே போகும். குறைஞ்சிட்டே வருது பாருங்க. பட் நான் எதுவும் பண்ணல, அதே தான் குறையுது. இப்போ கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டேன். அவ்வளோதாங்க. இது கரெக்டாக நம்ம போடணுங்க. அவ்வளோதான். இல்லைனா இடிச்சிடும். அந்த இடத்துல கரெக்டாக டர்ன் பண்ண பாருங்க. டபுள் ட்ரக், டபுள் ட்ரைலர். ரோடு பெரிய ரோடுனால அப்படியே ஒரே பிடிதாங்க. பிடிச்சா போயிடலாம். இதில் போக முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் 2 மணி நேரம் தாங்க இருக்குது. என்ன பண்ணலாம்? இடிச்சிடுவோங்க நான் கண்டிப்பாக. இது பெருசுங்க, வேண்டாம். நம்ம இதிலே போகலாம். இப்போ எவ்வளோ நேரம் கூட போகுது தெரில. கூடலங்க, பரவாயில்லங்க. அதே நேரம் தான் இருக்குது. பரவாயில்லையே. என்னாச்சு? ஏதோ சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னு பார்க்கல. இந்த இடம் ரோடு சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. ஆனால் வேறு வழி இல்லையே. நான் என்ன பண்ணுறதுங்க? அப்படி தான் போய் ஆகணும். அங்கே போனால் மாட்டிப்போம். ஒரு சின்ன தடங்கள் ஆயிடுச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு சின்ன தடங்கள் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, அது ஓடணும்ல. இப்போ நம்ம நேராக டிரைவ் போனாலே ஓடும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலங்க. எங்கேயா நிற்கும் அது, பார்த்தீங்களா? ஐயோ, என்ன அது 2.5 மணி நேரத்தில் வந்து நிற்கிது.
ஏன் அப்படி இருந்துருச்சு? அந்த ரோடு பிரச்சனைனாலயா? ஆமாங்க. இங்க பாருங்க. உள்ள லோடு இருக்குங்க. ஆனா வந்து நின்றுச்சுங்க வண்டி வந்து இங்க வந்து. திருப்பி ஏதோ ப்ராப்ளம். சரி பரவால்ல. யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம அத முடிக்கணும்ல. ஆனா அது ஒரு ஜம்ப் ஆச்சு பாத்தீங்களா? அதான் காரணம். இப்போ 2மே ஒரே மணி நேரம் இருக்குங்க சேர்க்கறதுக்கு. நம்ம ஃபாஸ்ட்டாவும் போணும், இடிக்காம போணும். இந்த மாரி திடீர்னு வந்துச்சுன்னா கஷ்டங்க. அது ரோடுனால தான் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நம்ம அந்த ரோட்லயே போயிருக்கலாம். சரி இந்த தடவ போய் பார்ப்போம். ஆனா நான் இடிக்கும்னு நெனச்சேங்க. அதனால தான் போல. ஏன்னா வண்டி பெருசுங்க. இடிச்சிருமோ அப்படின்னு நெனச்சேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில வந்து கேம் ஜம்ப் ஆகுதுங்க. அது காரணம் வந்து என்ன வேணா இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அப்படி போயிட்டீங்கன்னா கூட இது வந்து தொடரும். அப்படியே நம்மளுக்கு வருது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இல்லாட்டா தேவையில்லாம நீங்க வந்து இந்த காசு ஃபைன் கட்ட வேண்டியிருக்குங்க. அதனால முடிக்கிறது நல்லதுங்க. நான் இப்ப வேகமா போறதுக்கு ஒரே ரீசன் தான். டைம். அது கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதுதான் வேகமா போறேன். ஓகே, இங்க ஒரு டர்ன் வருது. அது இந்த வண்டி சில இடத்துக்குள்ள போகாதுங்க. அதனால அப்படி ஒருவேளை வந்துச்சான்னு தெரியல. நான் அதை கவனிக்கலைங்க. அதை நீங்களே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன ரீசன்னு. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்து வந்துருக்குது அது. இப்போ திருப்பி அந்த ஹெலிகாப்டருங்க நின்னா நிற்கும். நம்ம பூத்து போகிறது நல்லது. ஓ, திருப்பி விடுங்களா? இதை எப்படியே கம்ப்ளீட் பண்ணிடணும், அவ்வளோதான். பாருங்க, அங்கே தான் நிற்கிது. அந்த ஹெலிகாப்டர் நிற்கிதா இல்லை இல்லையான்னு தெரில, பார்ப்போம். இந்த இடத்துல தான் நம்ம திரும்பணும். அதுதான் திரும்பிடக்கூடாது. பார்த்தீங்களா, நிற்கிதுங்க. நீ பூந்து போய் தான் ரோடு அப்படின்னு. நம்ம திருப்பி இதில் போனோன்னா மாட்டிப்போம். அப்புறம் என்ன பண்ணுறது? இது பெரிய ட்ரைலராக இருக்குது. பாருங்க, இதே விஷயம் தான் சொல்லிச்சு. ஓகே, தாண்டிட்டேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒன்றும் ஆகலை. இதுதாங்க இந்த மாதிரி பெருசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ப்ராப்ளங்க. இது ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது இடத்துல போய் மாட்டிக்கிட்டோன்னா டக்குன்னு இதாகிடுங்க அது. ஓகே, இந்த வாட்டி நம்ம தப்பிச்சிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் இருந்தது, இப்போ இந்த ஹெலிகாப்டர் இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். அதனால் பூந்து வந்துட்டேன். முடிச்சிடலாம்.
அவ்வளோதான் அவ்வளோதான், முடிச்சு கதை முடிச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான் வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், இது சேர்த்துலாம். நீங்கள் ஜம்ப் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்புறம் விளாட்னா கூட ஒரு மணி நேரமோ இல்லை மறுநாள் விளாட்னா கூட அது இருக்கும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிடுங்க கரெக்டாக. ஓகே 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 ஓகே, ஸ்லோ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் சின்ன ரோடுங்க. அது என்ன கான்செப்ட்னால ஜம்ப் ஆயிடுச்சு தெரியலங்க, அது ஜம்ப் ஆயிடுச்சு. இது மாதிரி எனக்கு 2வது தடவை 3வது தடவை நல்லா தான் நடக்குது. இப்போ இந்த வண்டி வச்சு நம்ம சேஸ்லாம் பண்ண முடியாது பெருசாக. ஏன்னா உணவு ஒருத்தன் வந்தான்னா நின்று தான் ஆகணுங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் நம்ம போவோமே, ஏன்னா வேறு வழி இல்லை. போய் தான் ஆகணும். சூப்பர். இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குது பழைய. நான் மாட்டினா அவ்வளோதான். ஏன்னா நம்ம திருப்பூரத்தோட அது பின்னாடி கொஞ்சம் லேட்டாக திரும்பும், அதனால் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ வண்டி ஒரே இடத்துக்கு வந்து வராங்க. ஐயோ, பா வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. ஐயோ உச்சிர போகிறேன். எவ்வளோ வரானுங்க போகிறங்க. ஐயோ பா, ஒரு வழியாக எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்குள்ளே. அவ்வளோதான், வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, சில நிமிடங்கள். மேலே போகணுமா கீழே போகணுமா தெரியல, இது வேறங்க குழப்பம். மேலே தாங்க போகணும். இல்லை, மேலே தான் போகணும், கீழே போக முடியாது. வா, அவ்வளோதான், வந்துட்டோம். இதுக்கு மேலே வேணும். இன்னும் ஒரு திருப்பம், அப்புறம் ஸ்ட்ரைட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம நிறுத்திட்டா போதும். பா, 35 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நிறுத்திட்டோங்க. வெறும் 35 நிமிஷம் தான். பாப்பா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பாருங்கள், இது மட்டும் கிடையாது, இது 2 வேணால் செய்யலாம், அது நம்ம தேவையே இல்லை. எக்ஸலண்ட் தான், பரவாயில்லங்க, எக்ஸலண்ட்டே வந்துச்சு, சூப்பர். சூப்பா, அப்பா, ஒரு வழியா அதை வந்து இது பண்ணிட்டோங்க. இப்போது அந்த ட்ரெய்லரை நம்ம ரிலீஸ் பண்ணணும். இப்போ அந்த ட்ரெய்லர் வந்து அங்கே தான் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், பார்த்தீங்களா? அழகாக அவன் உள்ள எடுத்து நிறுத்தி போட்டா பாருங்க. நம்ம இடத்துல இருந்தால் நம்ம இப்படி திரும்பி அது போகணும். நல்லா இருக்குல்ல?
பாருங்க வண்டி செம்மையாக நிற்கிது பாருங்க. அப்பா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. வண்டியோட இது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. லைட்டில் அடிக்குது பாருங்க, டமால் டமால் டமால்னு. ம் பாருங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க ஒரு பக்கா டிரைவ். இது ஒரு டபுள் டபுள் ட்ரைலர். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எப்போ போல தான் சொல்லுவேன், நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போடலாம். இது ஒரு புது கேரேஜ் வாங்கி ஒரு ட்ரைலர் வாங்கியாச்சு, இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளோட கேரேஜில் ஒருத்தர் வேலைக்கு போட்டோம்ல, அவர் ஒர்க் ஆகுறாரான்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணுவோம். இங்கே தான் போட்டிருக்கோம், இங்கே இருக்கார் அவர். இதில் கிளிக் பண்ணிக்கலாம். இவர் எதுவும் இப்போதைக்கு எடுக்கலைங்க, ட்ரைலரில் பார்த்து தெரிஞ்சிடும். சாரி டிரைவர், அதில் பார்த்து தெரிஞ்சிடும். டிரைவர் எங்கே இருக்கிறார் அந்த டிரைவரு? இங்கே இருக்காருங்க. இதை எடுத்திருக்காரா? ஆமாங்க எடுத்திருக்காரு, சின்னதாக ஒன்று எடுத்திருக்காரு பாருங்க. பரவாயில்ல, இப்போ அவர் மூலமாக நம்மளுக்கு காசு வர ஆரம்பிச்சிச்சு, வரும். அவ்வளோதாங்க, சூப்பர். ஓகே, எல்லாருக்கும் ஒருத்தர் வாங்கிக்கிறேன். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.